ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இன்னைக்கான வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் ஆல்ரெடி எங்கே இருக்குன்னு இந்தியாவில் யாரை போய் கேட்டாலும் சொல்கிற ஒரே விஷயம் எங்கன்னா, ஸ்ரீஹரிகோட்டாவில் ஆந்திர பிரதேஷில் தான் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? நிறைய பேர் போய் லான்ச்சை போய் பார்த்துருப்பாங்க. நிறைய பேர் சோஷியல் மீடியாலையும் யூடியூப்லேயும் அதுவும் இல்லாமல் நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இது தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க ஒரு கிராமத்தில் தூத்துக்குடியில் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் அது எந்த இடம், முக்கியமாக எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குலசேகரப்பட்டினம்ன்ற இடத்துல தான் வரப்போகுது. ஓகே, எதுக்கு இப்போ அங்கேருந்து இங்கே வருது அப்படின்ற விஷயம், இது எதனால் இங்கே வருது, வந்தால் தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு யூஸாக இருக்கும், தமிழ்நாட்டில் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இது வரதுக்கான காரணங்கள், முக்கியமான ரீசன்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதை பற்றி முன்னாடியே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான டெய்லி இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஓகே, இத்தனை நாளாக இது எங்கே இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஸ்ரீஹரிகோட்டாவில் தான் இருந்துச்சு. நிறைய பேர் போய் பார்த்துருப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் அங்கே தான் நடக்கும். ஆனால் இப்போ வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி தமிழ்நாட்டில் குலசேகரப்பட்டினத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதோடைய அடிக்கல் நாட்டு விழா ஆல்ரெடி February 2024, இப்போ ஃபெப்ரில் தான் இருக்கும், நம்ம 2026 இருக்கும். பட் ஆனால் இன்னமும் அந்த வேலை முடியலை. 2024 ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராசஸ். பட் ஆனால் இப்போது எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு. லேண்ட் அக்யூசியேஷன் ப்ராப்ளம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாமே லேண்டெல்லாம் அக்யூசியேட் பண்ணிட்டாங்க. அரௌண்ட் வந்து 2300 ஏக்கர்ஸ் இதுக்காக வந்து ஸ்பெசிஃபிக்காக அக்யூசியேஷன் பண்ணி இதோடைய ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு. ஓகே, இதோட ப்ராஜெக்ட் எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ளே முடிச்சே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இதில் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் போய்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த லான்ச்சிங் பேடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாமே இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்போ வந்து ஃபஸ்ட்டு ராக்கெட் லான்ச் பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு டிக்கெட்ஸ்லாம் கொடுக்கப்படும். நிறைய 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஸ்ரீஹரிகோட்டாவில் போய் விசிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கேயும் விசிட் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. இது உண்மையிலே ரொம்பவே பெருமையான விஷயம். நம்மளுடைய தமிழ்நாடு இன்னமும் கொஞ்சம் க்ரோ ஆக வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இருக்கும் இந்தியாவில். கடன் ஒரு பக்கம் மிக பெருசாக இருக்குது. அது நெக்ஸ்ட் வேறு டாபிக், அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பட் ஆனால் 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இருக்கிற நம்ம இன்னமுமே ஒரு படியும் இல்லாமல் பல படி மேலே போகிறோம் இந்த 2026 எண்டுக்குள்ளே. ஓகேங்களா? சரி, எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்போ லான்ச் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2027 இயர்லீஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயே லான்ச் பண்ணியே ஆகணுன்ற ஒரு எய்மோடு தான் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதோடைய முக்கியமான விஷயம், எதுக்கு எல்லா இந்தியாவில் எங்கே வேணால் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம்ல, எதுக்கு தமிழ்நாட்டை சூஸ் பண்ணணும்? தமிழ்நாட்டில் அதுக்கும் எதுக்கு இத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, இத்தனை ஸ்டேட் இருக்குது, இந்த ஸ்டேட் தமிழ்நாட்டுக்குள்ளே இத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, அங்கங்கே நிறையா ஸ்பேஸ், 2300 ஏக்கர்ன்றது அங்கே மட்டும்தான் இருக்கா? நிறைய இடத்துல இருக்கும் இல்லைங்களா? பட் இங்கே எதுக்கு சூஸ் பண்ணாங்க? ஃபஸ்ட்டு எதுக்கு அது வேணான்னு தெரிஞ்சால் தான் இங்கே எதுக்கு சூஸ் பண்ணாங்க? ஸ்ரீஹரிகோட்டாவை விட்டு வரத்துக்கான ரீசன் தெரிஞ்சால் தான் இங்கே எதுக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் சிம்பிளாக புரியும். ஒவ்வொரு டைமும் ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து ராக்கெட்டை லான்ச் பண்ணும்போது அது எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கர்வான ஒரு ஷேப்பில் தான் அதோடைய ட்ராவல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எதுக்காக அந்த கர்வான ஷேப் ட்ராவல் இருக்குன்னா, ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து சவுத் போலுன்ற எண்டுக்கு போய் ஆகணும். ராக்கெட் வந்து ரீச் ஆகணும். ஆனால் இன் பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஷன் இருக்குது. ஓஷன் இருக்கிறது பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அந்த ஓஷன் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, அது வந்து நம்மளுடைய இந்தியாவிலேருந்து வெளியே போயிடுச்சு. ஸ்ரீலங்கா வந்து அது ஒரு வேறு நாடு. ஓகேங்களா? அந்த வேறு நாடு வந்து இன் பிட்வீனில் இருக்கனால மற்ற நாட்டை வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து இதெல்லாமே மிகவும் முக்கியமான விஷயம். மற்றவங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சீனாவோ பாகிஸ்தான் வாட் எவர் எந்த ஒரு நாடாக இருந்தாலுமே, இன்கேஸ் ஏதோ ஒரு போராக இருந்தாலுமே, ஒரு மற்ற நாட்டுக்கு மேலே பறக்கிறது வந்து யாருமே எப்படி சொல்கிறது, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த ஸ்ரீலங்காவை கிராஸ் பண்ணி போகிறனால மற்ற நாட்டுக்கு மேலே நம்ம போகக்கூடாதுன்றதுக்காக எப்போவுமே ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து போகுது அப்படின்னா ஸ்ரீலங்காவை ஒரு பெரிய கர்வ் பண்ணிவிட்டு அந்த ட்ராவலை வந்து ஸ்ட்ரெயிட் ட்ராவல் அவாய்ட் பண்ணி ஒரு பெரிய கர்வ் எடுத்து தான் வந்து சவுத் போலுக்கு ரீச் ஆகும். இதில் இருந்து ஆந்திர பிரதேஷில் இருந்து. பட் இனிமேட்டு அந்த மாதிரி போக தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போது தூத்துக்குடிக்கு கொண்டு வந்திருக்காங்க. தூத்துக்குடியில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, அங்கேருந்து அவங்களால ஸ்ட்ரெயிட் லைன் எடுக்க முடியும். இதை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸ்ரீலங்காவை இன் பிட்வீனில் இருந்து அவாய்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக சி மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த சீயில் டேரெக்டாக ட்ராவல் பண்ண முடியும். சீக்கு மேலே அவங்களால டேரெக்டாக ட்ராவல் பண்ண முடியும். இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கர்வ் ஃபார்ம் பண்ணி போகிறது, தூரமாக இருந்து போகிறதுனாலையோ,
ஃபியூயல் வந்து ரொம்பவே அதிகமாக கன்சியூம் பண்ணப்படுது. ஃபியூயலோட வெயிட்டும் அதிகமாக கன்சியூம் பண்ணப்படுது. ஓகேங்களா? அப்படி கன்சியூம் பண்ணுறனால இதை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ரெடியூஸ் பண்ணுறதுனால ஃபியூயல் மட்டும் தான் ரெடியூஸ் ஆகுது. அந்த காஸ்ட் மட்டும் தான் ரெடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஃபியூயலோட சேர்ந்தும் ஃபியூயலோடைய அந்த வெயிட்டேஜ், ஒரு ஃபியூயல் வந்து ஒரு லிட்டராக இருக்கும் இல்லைங்களா? அதோடைய வெயிட்டேஜ் வந்து கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்க அந்த சேட்டிலைட்டில் இருக்க சின்ன சின்ன பார்ட்ஸு, எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் நம்மளால் வந்து அலோவ் பண்ண முடியும். எக்ஸ்ட்ராவாக சேட்டிலைட்டில் வெயிட் இருந்தாலும் இந்த ஃபியூயலோட கெப்பாசிட்டியோட வெயிட்டையும் கம்பேர் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து சேட்டிலோட உடைய வெயிட்டில் நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டாக தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இங்கே சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஸ்பெசிஃபிக்கான இடத்த சூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான ரீசன் ஒன்று இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பசங்க இருக்கிறாங்க. திருநெல்வேலி பசங்களுக்கும் இதுக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னா, திருநெல்வேலி பசங்கன்னா திருநெல்வேலி பசங்க இருக்கிறது கிடையாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரகிரின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. ஓகேங்களா? அந்த ஏரியாவில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரோவுடைய ஒரு ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ் இது இருக்குது. ஓகேங்களா? அந்த ஆர்கனைசேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்குது. அங்கே வந்து அந்த ரிசர்ச் சென்டர் அங்கே தான் இருக்குது. அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ராக்கெட்ஸோடைய மெயின் இன்ஜினை மேனுஃபேக்சர் பண்ணுறது இந்த இடத்துல தான். ஓகேங்களா? இந்த மகேந்திரகிரின்ற இடத்துல தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க திருநெல்வேலியில். ஸோ இங்கேருந்து திருநெல்வேலி டு தூத்துக்குடி அவங்களுடைய மிஷின்ஸு, இன்ஜின்ஸு, அந்த பார்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே கொண்டு போகிறது ரொம்பவுமே ஈஸியான விஷயம். ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக கொண்டு போக முடியும். ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு போகிறதுக்கும், தமிழ்நாட்டுடைய எண்டுலேருந்து ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு போகிறதுக்கும், பக்கத்தில் இருக்க தூத்துக்குடிக்கு போகிறதுக்கும் ரொம்ப ஈஸி இல்லைங்களா? திருநெல்வேலி டு தூத்துக்குடி ரொம்ப அடுத்து தான் இருக்குது, பக்கத்தில் இருக்குது. தடுக்கி விழுந்தால் தூத்துக்குடின்றவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சேஃப் அண்ட் செக்யூராக கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ட்ராவலோடைய சார்ஜஸ், அலவன்ஸு, அந்த ஃபியூவல் கன்சப்ஷன் எல்லா வழியிலுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரே டிஸ்ட்ரிக்ட்குள்ளே எந்த பிரச்சனை, ஒரு பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்குள்ளே, ஒரே ஸ்டேட்டுக்குள்ளே எந்த ஒரு இஷ்யூமே வராது. இங்கேருந்து இந்த ப்ராடக்ட் வெளில போகுது, உள்ளே வருதுன்றது இந்த மாதிரி செக்யூரிட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த அளவுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கிற ஒரே ரீசனுக்காக தான் இந்த இடத்த, தூத்துக்குடியில் இருக்க இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ வந்து இங்கேருந்து இன்ஜின்ஸ் எல்லாமே ரொம்ப செக்யூர்டாக கொண்டு வரப்படுமா? அது மட்டும் இல்லாமல் இதனால் தூத்துக்குடியில் என்ன பெனிஃபிட், தமிழ்நாட்டுக்கு என்ன பெனிஃபிட், என்னென்ன செக்டார்ஸ் டெவலப் ஆகும், எதனால் டெவலப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக தமிழ்நாடு வந்து இட் வில் பிகேம் ஏ குளோபல் ஸ்பேஸ் ஹப்பாக வந்து மாறுறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு சாதாரண ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுற மாதிரி இல்லைல்ல. பஸ் ஸ்டாண்டு கட்டினாங்க 10 பஸ் வந்து போகுதுன்ற மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு ஸ்பேஸ் ஹப்பு, ஸ்பேஸ் போர்ட் இது. ஸோ நிறைய இன்ஜினியர்ஸ், நிறைய பிரெயினிஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து வருவாங்க, நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க லோக்கல் மக்களுடைய எக்கனாமி பூஸ்ட் ஆகும். நிறைய பேர் வராங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகும், அவங்க ஸ்டே பண்ணணும், ஹோட்டல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஃபுட் குவாலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த இடத்த வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் அதிகமாக போடுவாங்க, போலீஸுக்கு வேலை அந்த இடத்துல அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எக்கனாமி சுற்றி சின்ன எப்படி சொல்கிறது, பக்கத்தில் இருக்க டீ கடையிலேருந்து பக்கத்தில் இருக்க இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்குமே இதோடைய எஃபெக்ட் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். வந்தாங்கன்னா டீ குடிப்பாங்க, தங்குவாங்க, ஹோட்டலுக்கு போவாங்க, அங்கே போயிட்டு அந்த செலவு பண்ணுவாங்க. இது எல்லாமே லோக்கல் எக்கனாமிக்கு பூஸ்ட் பண்ணும் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் நிறைய இதெல்லாம் பில்ட் ஆகும், ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய புதுசாக வரும். அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் காலேஜ், அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க ஆர்கிடெக்ட் காலேஜ், இந்த மாதிரி காலேஜில் எல்லாமே இந்த கோர்ஸை வந்து இன்வால்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே இருக்க மக்களுக்கு வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் அந்த அந்த பார்வையே மாறும். மோஸ்ட்லி தூத்துக்குடியில் இருக்கவங்க இப்போதைக்கு நார்மலாக என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா, நார்மலாக இன்ஜினியர், டாக்டர் தான் இப்போ வரைக்குமே. தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியா ஃபுல்லாமே மோஸ்ட்லி இன்ஜினியர் டாக்டர் இப்படி தான் போய்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? இன்ஜினியர்லேயும் பார்த்தீங்கன்னா ஐடிக்கு போவாங்க. இப்போ வந்து இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு நிறைய பேர் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பல கட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால தான் இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் இதை தான் தெரியாதவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தமிழ்நாடும் இன்னும் இந்த வருஷத்துக்குள்ளே ஆல்ரெடி ஒரு மாதம் முடிஞ்சு போச்சு, இன்னொரு மாதத்துடைய பாதியில் இருக்கும், இன்னும் கொஞ்சம் மாதம் தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். 2027 லான்ச் கண்டிப்பாக அங்கே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம எல்லோரும் முடிஞ்ச அளவு போய் பார்ப்போம். தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி உங்களுக்கு வீடியோஸ் தெரியணும், இன்ஃபர்மேஷன் குளோபலாக நடக்கிறது தெரியணும், ஜென்ரல் நாலேஜ் உங்களுக்கு தெரியணும், ஹிஸ்ட்ரியை பற்றி நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கணும், அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் தெரியணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.